என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான். ஒளிந்தவளை அருகில் வந்து அணைத்ததும் நீ. அர்ஜென்ட்டா ஊருக்கு போகணும் மச்சான். ஊருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதுக்குடா ஊருக்கு மச்சான்? அர்ஜென்ட்டா போகணும்னா போகணும் மச்சான், அவ்வளவுதான் மச்சான். டேய், உனக்கு எங்களை விட்டா வேற யாரா இருக்கா? அக்காவுக்கும் எந்த ஃபேமிலியும் இல்ல. நீ எங்க போற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன மச்சான், எங்க மச்சான் போற? இல்லடா, நான் போயே ஆகணும்டா. அர்ஜென்ட்டா இங்க பக்கத்துலதான். ஆனா அக்கா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். அக்காவுக்கு தெரியாம போறியா? போ. அக்காவுக்கு தெரியாம நீ எந்த ஊருக்கு போற இப்போ? டேய், எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ எங்க போலான்னு ஐடியால இருக்க? சொல்லுடா. இல்ல மச்சான், ஒருத்தவங்கள பார்க்க போகணும் மச்சான். ஒருத்தவங்கள பார்க்க ஊருக்கு போறியா? அதுவும் அக்காவுக்கு தெரியாமலையா? அக்கா கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போற? முதல்ல சமாளிக்க முடியுமா அக்கா கிட்ட? நீ என்ன லூசாடா? என்னடா பேசுற நீ? நான் போகணும்னா போகணும், நீங்க தான் ஏதாவது சமாளிக்கணும். எப்படிடா காலேஜ் விஷயமா ஏதாவது சொல்லலான்னு பார்த்தா அதுவும் அக்காவுக்கு தெரியும். எப்படி போவ? எப்படிடா போவ? என்னடா பேசுற நீ? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மச்சான், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எதுக்கு யார பார்க்க போற அதெல்லாம் சொல்லு முதல்ல. அதெல்லாம் அக்கா கிட்ட சொல்லியே நீ போ. மச்சான், அது என்னால முடியாது மச்சான். தயவு செஞ்சு ஏதாவது சொல்லி சமாளி மச்சான். எப்படா என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னா? உங்க பாட்டி தாத்தா யாரையாவது பார்க்க போறோங்கிற மாதிரி ஏதாவது சொல்லலாம். சரிடா, அப்ப நானும் கூட வரணுமே? ஆஹா, நீ கூட வர வேணாம், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஏன் பாட்டி தாத்தா பார்க்க போறதா இருந்தா எப்படா? உன் அக்கா உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டா, உனக்கே தெரியும்ல. நீ என்னன்னா அர்ஜென்ட்டா போறேங்கிற? அப்பாவை பார்க்க ஏதாவது போறியா? எனக்கு அப்பாவே இல்ல, அவங்கள பார்க்க போகணும்னு எனக்கு அவசியமும் இல்லடா. அப்புறம் என்ன மச்சா பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல மச்சான். நீ இந்த ஒரு 1 month ஒண்ணுமே சரியில்லடா. எதையாவது நினைச்சு யோசிச்சுட்டே இருக்க, ஒரு மாதிரி வருத்தமா இருக்க. என்னதான் மச்சான் உனக்குள்ள ஆகுது? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதையாவது சொல்லு மச்சான், நாங்க ஏதாவது பாத்துக்கிறோம். இப்ப திடீர்னு வந்துட்டு வேற ஊருக்கு போறேன்னு சொல்ற. எப்படியாவது எல்லாரும் சேர்ந்து சமாளிச்சுங்களா அக்கா கிட்ட மட்டும். நான் போயிட்டு ஒரு 2 daysல வந்துருவேன் மச்சான். நீ போயிட்டு 2 daysல வா, எப்ப வேணாலும் வந்து கூடா. நான் கேக்குறது போயிட்டு நீ என்ன பண்ண போறேன்ட்டு. முதல்ல நீ எங்க போற ஏதாவது சொன்னாதானடா தெரியும். அது எதுவுமே தெரியாம எப்படிடா மச்சான் யாரையோ பார்க்க போறேன்னு சொல்ற? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். அப்புறம் என்னடா ப்ராப்ளம்? திடீர்னு நீ ஊருக்கு போறேன்னா சொல்லவே மாட்டா. அதுவும் அக்கா விட்டுட்டு நீயும் இருக்க மாட்டா, அக்காவும் இருக்க மாட்டாங்க, நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா நீ இப்படி சொல்றேன்னா ஏதோ இருக்குன்னு தானடா அர்த்தம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். நான் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா உன்ட்டு சொல்லுவேன் மச்சான். உங்க எல்லாத்துட்டையும் சொல்லாம எப்படிடா? ஆனா இப்ப போகணும், ஏதாவது ஹெல்ப் செய்யுங்கடா, எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்கடா. எனக்காக இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, இதை கூட பண்ண மாட்டீங்களா? பண்றதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா தம்பி. ஆனா அது என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரியாம நாங்க எப்படி பண்ண முடியும்? அதுக்காக தான்டா சொல்றோம். இந்த பிரச்சனை அப்படி இப்படின்னு சொன்னா கூட சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். இங்க எங்கேயாவது வெளியிலனா கூட பரவாயில்ல, நீ எங்கேயோ ஊருக்கு போறேன்னு சொல்ற, அதுவும் 2 daysல வரேன்னு வேற சொல்ற. எப்படா? ஏய் மச்சா ப்ளீஸ்டா, ஏதாவது பண்ணி அக்கா மாமா கிட்ட மட்டும் சமாளிச்சிருங்க. நானும் சொல்லிட்டு போறேன், இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டா நீங்க சொல்லணும்ல. எப்படா உன் அக்கா உன்னை விட்டுட்டு இருப்பா? 2 நாள் மட்டும்தான், சீக்கிரம் வந்துட வேண்டாம். அது வரைக்கும் அக்காவையும் மாமாவையும் பாத்துக்கோங்கடா. அவங்க தாண்டா எங்களை பாத்துக்கணும், நாங்க போய் அவங்கள பார்க்க முடியுமா? இல்லடா மச்சா, அக்கா நான் இல்லாம வருத்தமா இருப்பா. நீங்களா போனீங்கன்னா தம்பி மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தாண்டா சொல்றேன். அப்படியெல்லாம் இல்லடாடே, அக்காவுக்கு நீதான் நீ, மத்தபடி நாங்களா போய் தம்பியா இருக்கலாம். ஆனா உன் அளவுக்கு வருவோமான்னு கேட்டா வர மாட்டோம்டா. சரி, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டியா? இல்ல, இப்பதான் சார் கிட்ட போயிட்டு வந்தேனா, வந்து சொல்லலான்னு பார்த்தா இங்க நின்னுட்டு இருந்தேன். நீ ஆபீஸ் ரூம் பக்கம் போடியா? அவன் வேற சொன்னான், அதான் வந்து பாக்கலான்னு வந்தேன். அதான் மச்சான், என்ன பண்றது, என்ன சொல்லிட்டு போறதுன்னு ஒண்ணுமே புரியல மச்சான். ஆபீஸ்ல லீவ் கேட்டேன், லீவ்லாம் கேட்டேன்டா. அக்கா கிட்ட தான் என்ன சொல்றதுன்னு தெரியலடா. முதல்ல அக்கா கிட்ட பேசி இருக்கணும், அதுக்கப்புறம் நீ போய் ஆபீஸ்ல சொல்லி இருக்கணும். டேய் மச்சான், அப்படி இல்லடா. சரி, அக்கா வேணான்னு சொல்லிட்டா என்ன பண்ண போற? அக்கா வேணாலும் சொல்ல மாட்டாடா. என்னோட ஆசைதான் வாசனை எனக்கு தெரியும்டா. எதை சொல்றதா இருந்தாலும் அவ கேப்பா, அதனால கண்டிப்பா அக்கா கேப்பாங்கடா கேப்பாங்க. நீ எங்க போற, எதுக்கு போற, எதுவுமே சொல்லாம போ. உன் அக்கா இங்க உட்காந்து பயந்துட்டு இருப்பாங்க, அவன் என்ன பண்றான், சாப்பிட்டானா என்னன்ட்டு. அங்க போய் காலாவது பண்ணுவீங்களா? இல்ல அதுவும் இல்லையா சார்? தெரியலடா, டவர் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பாக்குறேன். முதல்ல எதுக்கு போறேன், என்னத்துக்கு போறேன், இதெல்லாம் சொல்லு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் அக்கா கிட்ட சமாளிச்சுக்கிறோம். கண்டிப்பா போயிட்டு வந்து எதுக்கு போனேன்னு சொல்றேன்டா. ஆனா இப்போதைக்கு எதுவுமே என்கிட்ட கேட்டுறாதடா. கேட்டுறாதுன்னா எனக்கு புரியலையேடா. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ உன் இஷ்டத்துக்கு வந்த, நீ பாட்டுக்கு போகணுங்கிற இதுல லீவ் வேற கேட்டு வச்சிருக்க. சப்போஸ் உன் அக்கா வேணான்னு சொல்லிட்டா நீ என்னதான் பண்ண போற? நீ சொல்ற இல்லன்னு சொல்லுவான்னு எனக்கு புரியுது.
பட் இருந்தாலும் வேணாம்னு சொல்றாங்கனாக்கா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. கண்டிப்பா நான் சொன்னா கேட்டுப்பாங்க. 2 நாள் அக்காவை மட்டும் பாத்துக்கோங்க ப்ளீஸ். நான் போயிட்டு வந்துட்டு எதுக்கு போனேன் என்னத்துக்கு போனேன்னு சொல்றேன். இப்போ சொல்றேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல மச்சான். ப்ராப்ளமா இருந்தா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் நான் சொல்லுவேன். எனக்கு என்னமோ அந்த கிறுக்கி ஏதோ பண்ணி வச்சிருப்பாளோன்னு தோணுதுடா. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. ஏன்டா இல்ல, நீ ஒரு 1 மந்தாவே சரியில்லை. அக்காவும் பல டைம் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க, இதெல்லாம் அவ ஏதோ ஹர்ட் பண்ற மாதிரி ஒண்ணு பேசியிருக்கா. நீ அன்னைக்கு உட்காந்து அழுந்துட்டு இருந்தியாமே. அதெல்லாம் நான் அன்னைக்கே மறந்துட்டேன்டா, விடுறா. அதை நினைச்சலாம் நான் உட்காந்து அழுகல, விடு. என்னமோ பண்ணு, போயிட்டு வரேன்னு சொல்ற, போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு வந்துட்டு என்ன ஏதுன்னு எங்ககிட்ட சொல்லணும். சொல்லாம இருந்தா நாங்க டென்ஷன் ஆயிருவோம்டா. இல்லடா கண்டிப்பா சொல்றேன்டா மச்சான். உங்ககிட்ட தான்டா முதல்ல சொல்லவே போறேன், விடுங்க. சரிடா, ஏதாவது சமாளிக்கலாம் வா. சரி மச்சான். என்ன மேடம் ரொம்ப பிஸி போல. மேடமுக்கு நாளைக்கு பர்த்டே, ரொம்ப ஹாப்பி தான் போல. எதுக்கு? கல்யாணம் இருக்குடி, ஃபர்ஸ்ட் பர்த்டேடி. எதையாவது சொன்னாலும் சொல்லிட போறேன்டா. என்ன இப்படி பேசுற? எதுக்குடா கல்யாணம் ஆச்சு கல்யாணம் பண்ணேன்னு இருக்கு. இதுல நீ வேற கல்யாணம் ஆச்சு ஃபர்ஸ்ட் பர்த்டே எல்லாம் சொல்லி என்ன காயப்படுத்தாதடா. உண்மையை சொல்ல, உனக்கு அவனை பாக்கணும்னு தோணல? சுத்தமா தோணல, போதுமா? ஒரு மாசத்துல எல்லாத்தையும் மறந்துட்டே விட்டுட்ட. எல்லாத்தையும் மறந்துட்டேன், போதுமா? மறந்த நீ ஏன் இன்னும் தாலி கழட்டி தூக்கி வீசல? மறந்துட்டல, தூக்கி வீச வேண்டியதானே? ஆரம்பிச்சிட்டியாடா நீ வேற. என்னால இதை கழட்டி போடவும் முடியல, ஏத்துக்கவும் முடியலடா. உண்மையை சொல்லணும்னா அதான் உண்மைடா. கழட்டி தூக்கி போட முடியல, எனக்குன்னு வச்சுக்கவும் முடியலடா. இதுதான்டா உண்மை. என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியலடா. மனசு ஃபுல்லா அவ்வளோ கஷ்டமா இருக்குடா. யார்கிட்டயும் என்னால சொல்லவும் முடியல. பாட்டி தாத்தா கிட்ட மட்டும் தான் என்னால சொல்லி அழுக முடியுது. அம்மா அப்பா யாருக்குமே இது தெரியாது. தெரிஞ்சா என்ன நடக்குமோ, இது எதுவுமே எனக்கு புரியலடா. வெளியில சிரிப்பு, உள்ளார அவ்வளோ அழுகடா. இதாண்டா என்னோட லைஃப்ல போயிட்டு இருக்கேன். இதுல இந்த பர்த்டேவை நான் சந்தோஷமா கொண்டாடுங்கிற மைண்ட்லயே இல்லடா சுத்தமா. ஆனா மேடம், நீ கொண்டாடிதான் ஆகணும். ஏன்னா உன் குடும்பமே இன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு வர போறாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. கேக்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். அதுக்கெல்லாம் நீ ரெடியா இருந்துக்கணும். அது மட்டும் இல்ல மேடம், 1 மந்த் ஆயிடுச்சு. அவங்களுக்காகவாது நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆட்டாவது பண்ணணும் மேடம். இல்லைன்னா என்ன ஏது எல்லாமே கேட்பாங்க. நம்மளால பதிலும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க கிட்ட நம்ம அழுகிற மாதிரி காட்டிட்டு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம அழுந்து சொல்ல ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும். அதனால மேடம், நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும், ஓகேவா? ஓகேடா. ஏன்டா இவ்ளோ அட்வைஸ்? அப்புறம் மேடம் ஏதாவது வளரி கொட்டிடுவீங்க. சமாளிக்கிறதுக்கு நான் தான் வரணும். அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம். அதனாலதான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு சைலண்டா. அவங்க வந்துட்டு போற வரைக்கும் நம்ம சைலண்டாவே பேச. அதான் இங்க எல்லாத்தையும் கேட்டுட்ட விசாரிச்சுட்ட அப்பா அம்மா கிட்ட சொல்லி சேர்ந்துருவோம் இல்ல சேர்ந்துட்டேன்னு சொல்ல. அப்பதான் இங்க இருக்க வைப்பாங்க. நீதான் இன்னும் சேர்லையே, திரும்பி அங்கேயே வந்துருன்ற மாதிரி சொல்லுவாங்க, புரிஞ்சுச்சா? அப்படியே சொல்லியும் நான் அங்க கூட்டிட்டு போயிருவாங்க, புரிஞ்சுச்சா? அதனால மேடம் நீங்க தான் பார்த்து இருந்துக்கணும். அங்க போனாலும் நல்லா ஃப்ரீயா இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் நீ அதை தான் யோசிச்சுட்டு இருப்ப. இங்கே நீ அதை தான் யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க சொல்லவே தேவையில்லை. அந்த சார் உங்க காலேஜ் வேற, நீ யோசிக்காம இருக்க போறியா? கண்டிப்பா அதை பத்தி தான் நீ யோசிப்ப. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் மாசமாவது இங்க இரு. அதுக்கப்புறம் நீ அங்க போவியா. எல்லாத்தையும் உன்னால அப்படியே மறந்துடவும் முடியாது. இது ஒரு ஆக்சிடென்டா இருந்தாலுமே அது உன்னோட லைஃப்ல நடந்தது, அவ்வளவுதான். இதை மாத்த நம்மளால முடியாது. நம்ம தான் ஏத்துக்க பழகிக்கணும். ஆனா நீ அதை மாத்துவேன் எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னோட லைஃபை நீயே ஸ்பாயில் பண்ற. எனக்கு புரியுதானே, ஏத்துக்க முடியலடா. நான் நினைச்ச கூட அவன் அப்படி நினைப்பா நீ நினைக்கிறியா? அவன் அவங்க அக்கா மாமாவுக்கு எவ்வளவு செல்லம் தெரியுமா? இந்த மாதிரி இருக்கும்போது எப்படிடா? ஆனா இந்த ஆசையை வளர்த்துக்கணும்னு நான் நினைக்கலடா. ஆசையை வளர்த்துட்டு ஏமாத்தணும்னு எனக்கு விருப்பம் இல்லடா. ஆசையை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாதுடா. அதனாலதான் நான் சொல்றேன்டா, எந்த ஆசையும் நான் வளர்த்துக்கிறதுக்கு விரும்பலடா. அப்புறம் கிடைக்காம போயிட்டு நான் வருத்தப்படுறதுக்கு நான் விரும்பலடா. ஓஹோ மேடம், இவ்ளோ அறிவா இருக்கீங்களா? டேய், ஏதாவது சொல்லிட போறேன்டா. என்ன உங்க அப்பா அம்மா எல்லாரும் மாப்பிள்ளை தேடுவாங்களே, அப்ப மேடம் என்ன பண்ண போறீங்க? தெரியல, என்ன சொல்லி சமாளிக்க போற, எதுவுமே எனக்கு புரியலடா. மேடமுக்கு இது லாஸ்ட் இயர் வேற, என்ன பண்ண போறியோ ஒண்ணுமே புரியல. பாத்துக்கலாம்டா, எல்லாமே பாத்துக்கலாம். நீதான் கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு அமைதியா இருடா. நானே அமைதியா இருந்தாலும் இல்லாதது போலாததெல்லாம் சொல்லி என்னையும் பயன்படுத்துற நீ. இல்லம்மா, லாஸ்ட் இயர் வேற, உனக்கு பார்க்க வருவாங்கல்ல, பார்க்க வரலன்னா கூட சொல்லலாம். நானும் அக்கா மாதிரி ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறேன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். நீ வேலைக்கு போக்கனா நான் மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லுவாங்களே, அப்ப என்ன பண்ணுவ? ஊரை விட்டு போயிருவேண்டா, போதுமாடா? போகும்போது என்னைய கூட்டிட்டு போயிருடி. உன்னை எதுக்குடா? நீ போய் எங்கேயும் கஷ்டப்படக்கூடாதுல, இந்த ஃப்ரெண்டும் உன் கூட வந்து கஷ்டப்படுவல. ஹலோ சார், நீங்க வந்தாதான் நான் கஷ்டப்படுவேனே தவிர நீங்க இல்லாம நான் கஷ்டப்பட மாட்டேன்டா. நான் சந்தோஷமா இருப்பேன், அதனால நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. அப்ப ஓடுறதுக்கு ரெடியா இருந்துக்கோ, அங்க வேலை பார்த்து வச்சுக்கோ, எனக்கும் வேலை பார்த்து வச்சிரு. நான் எனக்கு பாத்துக்கலாம், உனக்கே நான் பாக்கணும். ஏன்னா நான் உன் கூட வருவேன்ல, நான் உன் கூட வந்துட்டு நான் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது பத்தியா? அதுக்காக தான் மேடம், இத கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்ன போ நீ. ஹலோ சார், நீங்க என்னோட சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். நான் தனியா கஷ்டப்படுறத நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயே, அவ்வளவுதான் அம்மா அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவேன். நீ அவங்க பொண்ணு கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க.
இதெல்லாம் எனக்கு தேவையாடா? ஏன்டா இப்படி பண்ற? கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாடா. நான் முதல்ல ஓடுற ஐடியாவிலே இல்லப்பா, அதை விட்டுருப்பா தயவு செஞ்சு. ஓ, அப்ப கல்யாணம் பண்ற ஐடியால இருக்கியா? இல்லடா, உன்னை போட்டு தள்ளுற ஐடியால இருக்கேன். நீ ஏதாவது வாங்கிக்கிறியா? ஐயோ, போட்டு தள்ளுற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய தப்பு பண்ணலையே. இருடா, முதல்ல எனக்கு மாப்பிள்ளை பாக்குறத விட உன் வீட்டுல உனக்கு பொண்ணு பார்க்க சொல்றேன். ஏண்டி நிம்மதியா இருக்க இப்போ? அது உனக்கு பிடிக்கலையாடி? அப்புறம் பொண்ணு பாக்குற அதை பாக்குறேன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுவாடா உனக்கு வரப்போற வைஃப். நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசக்கூடாது, அவ பொண்ணு. அப்படிப்பட்ட பொண்ணே எனக்கு தேவையில்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கிற பொண்ணே எனக்கு தேவையே இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்து வைக்கிற பொண்ணு எனக்கு போதும். அந்த மாதிரி பொண்ணு உனக்கு கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியலடா. ஆனா கிடைச்சா உனக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம்டா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு பிரிவு வராம இருக்குல்லடா. இப்படியே ஃப்ரெண்ட்ஸா கடைசி வரைக்கும் இருக்கணும்டா. ஓகேவா ஜீவா? கடைசி வரைக்கும் இப்படியே ஃப்ரெண்டா இருப்போம். நம்ம இருக்கணும்டா. எனக்கு நீ ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கெல்லாம் நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? ஹலோ மேடம், சின்ன வயசுல நான் தனியா இருக்கும் போது எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி என் கை தூக்கி விட்டதே நீதான். அப்பெல்லாம் நீயும் நானும் ஒன்னா படிச்சோம். அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு போயிட்டோம். அதுக்கப்புறம் உனக்கு அங்க பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிடைச்சிச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ள என்னையும் சேர்த்த. இது ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? எப்போ நான் கீழே விழுகும் போது நீ கை தூக்கி விட்டியோ அப்பவே நீ என்னோட ஃப்ரெண்ட். அந்த செகண்ட் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அம்மா அப்பா கிட்ட எல்லாம் அவ்வளவு போய் சொன்னமா எனக்கு ஃப்ரெண்டு கிடைச்சிருச்சு, எனக்கு ஃப்ரெண்டு கிடைச்சிருச்சுன்னு. அவங்க கிண்டல் பண்ணாங்க. என்னடா ஃப்ரெண்டு தானடா கிடைச்சிச்சுங்கிற மாதிரி. ஆனா எனக்கு நீ ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? உன்னை விட நான் தாண்டி கொடுத்து வச்சிருக்கணும். ரெண்டு பேருக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா. முக்கியமா எனக்கு நீ, உனக்கு நானு. முதல்ல அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்காக நீ இருக்க. இப்ப கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாம உன்கிட்ட வந்து சொன்னேன். அது ஏன் என்னெல்லாம் எனக்கு தெரியலடா. சின்ன வயசுல இருந்து நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனாலயா எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா டக்கு நீ செய்வ. அதனால எனக்கு ஒண்ணுமே புரியலடா. உனக்காக நான் ஒரு பைக் வாங்கி கொடுத்தேன். அந்த பைக் இப்ப வரைக்கும் நீ வச்சிருக்க. ஏனே தெரியல. அந்த பைக் ஓட கூட மாட்டேங்குது. ஆனாலும் என்னோட ஞாபகமா வச்சிருக்கணும் நீ வச்சிருக்க. இதெல்லாம் எதுக்காகடா எனக்கு நீ இவ்ளோ செய்யற? என் மேல ஏன்டா இவ்ளோ பாசம் வச்சிருக்க? அந்த காலேஜுக்கு நடக்கிற நீ வாங்கி கொடுத்த. அப்புறம் நான் வச்சுக்காம இருப்பேனா? அது கைமாற நானும் செய்வேன். கைமாற நீ செய்யணும், நான் ஒண்ணும் செய்யலையேடா. இவ்ளோ எனக்காக என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கடா. ஒரு நாள் சப்போஸ் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேண்டாங்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டேன்னா என்னடா பண்ணுவ? அதெல்லாம் என் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போக மாட்டா. சப்போஸ் விட்டுட்டு போயிட்டேனா? அவ சந்தோஷம் எதுவோ அதை விட்டு கொடுத்துருன்னு மட்டும் நீ நினைக்காத. எல்லாத்து மாதிரியும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு நீ ஃப்ரெண்டா இருந்துதா ஆகணுங்கிற மாதிரி பண்ணுவேன். ஹே லூசே. அப்புறம் எல்லாத்து கூடயும் நீ சந்தோஷமா இரு, நான் இல்லைனாலும் நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருவேன் நினைச்சியா? நீ என்னோட ஃப்ரெண்ட். நீயா விட்டுட்டு போகணும்னு சொன்னா கூட உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன். கடைசி வரைக்கும் மேடம் உங்களுக்கு தொல்லைனா அது நான் தான். இந்த ஃப்ரெண்ட் எப்போதும் இந்த ஃப்ரெண்டுக்கு தொல்லையா மட்டும்தான் இருப்பேன். அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்து மாதிரியும் விட்டுட்டு போ. நீ சந்தோஷமா இருப்பாப்பா, அவங்க கூட தான் நீ சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி விட்டு கொடுத்துருவேன்னு நினைக்காத. நான் விட்டு கொடுக்க மாட்டேப்பா. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீ என்னோட ஃப்ரெண்ட். நான் கீழே விழுகிற போது, எனக்கு ஒரு கஷ்டம் வரும் போது எல்லாத்து கூடயும் நீ என் கூட இருந்திருக்கு. கடைசியில நீ விட்டுட்டு போறேன்னு சொன்னா நான் விட்டுணுமா? நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. நல்ல ஃப்ரெண்டுடா நீ. அப்புறம் வாய்க்கிட்டே சொல்ற பத்தியா நீ? அவ்வளோ தெனாவட் ஆயிடுச்சு உனக்கு. யாருக்கு? எனக்காடா? ஆமா மேடம், உங்களுக்கு தான். என் கஷ்டத்துல நீ கூட இருந்திருக்க. என்னோட சந்தோஷப்பவும் நீ தான் கூட இருக்கணும். இவ விட்டுட்டு போவால நாங்க பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? அப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் நீ பேசின பேச்சுலயே எனக்கு தெரிஞ்சிச்சுடா. என்ன நீ யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னையும் விட்டுட்டு போயிட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு தான்டா நான் சொன்னேன். பேச்சுக்கு கூட இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. சரிடா, கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்போம். உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா நான் வருவேன், எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ வரணும். இந்த சந்தோஷம் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் குள்ள போதும்டா. இதை விட இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் குள்ள வேற என்னடா வேணும்? நீ எனக்காக செய்யற, நான் உனக்காக செய்யற, இதுவே போதும்டா. இதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா. இதை விட வேற என்ன வேணும் நமக்குள்ள? இதுவே போதும்டா. அப்பா அம்மா கிட்டதான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, பாத்துக்கலாம். அதான் நான் இருக்கேன்ல, நம்ம பாத்துக்கலாம் விடு. இந்த ஒரு வார்த்தை கேட்டா போதும்டா, நான் ரொம்ப சந்தோஷமாயிருவேன். நான் மட்டும் சமாளிக்கணுமா நினைச்சாதான் நம்ம இருக்கோம். நீ சொல்லிட்டல, அது போதும்டா. நான் உன் ஃப்ரெண்டு. வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீ இப்படித்தானே சொல்லுவ? அதே மாதிரிதான் நானும். ஆஹா, எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாலே போதும். உனக்குன்னு வர போற பொண்ணு மட்டும் நம்மள பிரிக்காம இருந்தா போதும்டா. ஹலோ, உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. ஐயோ, அத பத்தி பேசாதடா. தலைவலி தாண்டா வருது. எல்லாம் கல்யாணத்தன்னைக்கு தலைவலி வரும்ன்றாங்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தலைவலி. ஏனே தெரியலடா. ஏன்னா மேடம், இது உங்களுக்கே எதிர்பார்க்காத போது கல்யாணம் நடந்தது. அதனால மேடம் தலைவலி தான் வரும். ஓகேவா? இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்போதும் உன் கூட இருப்பேன். நீயும் என் கூட இருக்கணும். நான் இந்த ஃப்ரெண்டு கூட எல்லாமையா? நான் இந்த ஃப்ரெண்டு கூட தான் இருப்பேன். காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா? விண்ணில் செல்லத்தான் உன் சிறகுகள் தருவாயா? தென்றலாய் வருகிறேன், பூக்களாய் பூக்கவா? வார்த்தையாய் வருகிறேன், பாடல்